என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. காக்கியை கனவாக கொண்டு தமிழ்நாடு காவலர் தேர்வு 2025 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கா அனைத்து மாணவருக்கும் தங்கமுத்து IPS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள்ப்பா. இந்த 2025 காவலர் தேர்வு கண்டிப்பா உங்களுக்கானது. நீங்க இந்த எக்ஸாம்ல எந்த மாதிரி படிக்கணும், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணணும், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணா மட்டும் போதுமா சார், நைட்டு காலையில 5 o'clock நைட் 10 o'clock வரை ஃபுல்லா நான் படிச்சுட்டே இருந்தா போதுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையில்ல. எந்த மாதிரி ஒரு எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபுல் அண்ட் ஃபுல் தேவை. அந்த கிராக் கோர்ஸ் தான் ஃபுல்லாவே கிராஷ் கோர்ஸ் ஃபுல்லாவே போட்டுருக்காங்க. எந்த மாதிரி இப்போ தங்கமுத்து IPS அகாடமியில புதிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறாங்க. TNUSRB போலீஸ் 2025 தேர்வுக்கான புதிய வகுப்புகள் ஆரம்பிக்காங்க. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கிளாஸஸ் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். மார்னிங் 9 o'clock கிளாஸ் டைமிங் ஸ்டார்ட் ஆகும்பா. மார்னிங் 9 o'clock 10 o'clock 1 hour டெய்லி ஓரல் டெஸ்ட்னா வேற எதுவுமே இல்லை. இம்பார்ட்டன்ட் கண்டென்ட் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. டெய்லி டே ஷீட்டா இருக்கலாம், அந்த ஆசிட் பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி டெய்லி ஒரு டாபிக் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குரூப்ல ஷேர் பண்ணிடுவாங்க. அதை நீங்க படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதுல இருந்து அந்த 1 hour டெஸ்ட் போர்ஷன் வைப்பாங்க. டெஸ்ட் ஃபுல்லாவே இருக்கும், ஓரல் டெஸ்ட். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பொது அறிவுக்கான வகுப்புகள் மார்னிங் 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் பொது அறிவுக்கான வகுப்புகள். ஜிகே போர்ஷன்ஸ் இருக்குல்ல, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி போர்ஷன்ஸ்ல 3 hours கிளாஸ் போகும். அடுத்து 1 hour கேப் பிரேக், உங்க லஞ்ச் பிரேக் இருக்கு 1 to 2 o'clock. அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 o'clock 4:30 வரைக்கும் சைக்காலஜி கிளாஸஸ் இருக்கும். சைக்காலஜி அப்படின்னா உளவியல் பகுதியில உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அந்த உளவியல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான போர்ஷன். அதனால டெய்லியுமே அந்த கிளாஸஸ் இருக்கும். எதுக்காக உளவியல் இம்பார்ட்டன் அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் 20 marks. சயின்ஸ் சோசியலை பொறுத்தளவு உங்களுக்கு எது படிச்சோம்னா எல்லாருக்குமே கஷ்டம் அப்படின்னு நமக்கு கஷ்டம் தான். ஆனா சைக்காலஜியை பொறுத்த எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இங்க சொல்ற இன்ஸ்டியூட்ல சொல்றதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். அதுக்கப்புறம் 4:30 இருந்து 5 o'clock வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குல்ல, அதுக்காக இருக்கும். அடுத்து 5 o'clock 7 o'clock வரைக்கும் முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மெயின் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் 7 o'clock 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் டைம். இன்னைக்கு என்ன படிச்சீங்களோ அது நீங்க ரிவிஷன் பண்ணணும். அடுத்து அகைன் 10 o'clock 11:30 வரைக்கும் பொது அறிவுக்கான கேள்வி என்ற விளக்கம். ஒரு 100 கொஸ்டின் ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க. அதுல சார் 100 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஆன்சர்ஸும் ரெடி பண்ணிட்டு அதுதான் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு குரூப்ல போஸ்ட் பண்ணிடுவாங்க. இதான்ப்பா ரெகுலரா போகும். இந்த 80 days-யும் நீங்க எஃபெக்டிவா இந்த ஆர்டர்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா போதும். நிறைய பேர் படிச்சிருப்போம், இல்லாட்டா நியூவா ஸ்டார்ட் பண்ணாலும் இங்க என்ன ஆர்டர் சொல்றாங்களோ நீங்க அதை ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். ஃபர்தரா உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், இந்த மாதிரி கோர்சஸ் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 7358262743 9363324765 9626699743 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி கிளாஸஸ் போகும், என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தருவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைலுமே கோர்ஸ் டீடைல் தருவாங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும்பா. கண்டிப்பா அதோட யூனிஃபார்ம் போறது உறுதிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் ஆன் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi everyone, this is Engineer Thangamuthu IPS Academy. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே நம்பர் 82, 81 வரை பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ப்ராபபிலிட்டியில் ஆக்சுவலாக 4வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாணயங்கள், பகடைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் 9th புக் கொஸ்டினும் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் நாள்காட்டி சம்பந்தமான, நாள்காட்டி தொடர்பான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கேலண்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேலண்டரோட பேஸ் தெரிஞ்சுக்கோங்க. காலண்டர் அப்படிங்கிற தனி டாபிக், சரிங்களா, அதை நம்ம தனியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி காலண்டரோட பேசிக், அதாவது காலண்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, காலண்டர்ல நமக்கு எந்தெந்த வகையில நிகழ்தகவுக்கான கொஸ்டின் கேட்கலாம், அவ்வளவுதான் பார்க்க போறோம். இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காலண்டரை பத்தி நான் டெப்தா நடத்துறேன். அது ஒரு 5 வீடியோ வரும். அதுல காலண்டர்ல அதை தாண்டி கொஸ்டினே கேட்க முடியாது. ஒரு லைன் மிஸ் பண்ணாம எல்லாமே சொல்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காலண்டர்ல எப்படி ப்ராபபிலிட்டி கேட்பாங்க அதை முதல் புரிஞ்சுக்கணும். அதுக்கு காலண்டர்ல எத்தனை வகையான வருடம் இருக்கு முதல் அதை பார்க்கணும். ஒன்று பாத்தீங்கன்னா சாதாரண ஆண்டு. சாதாரண ஆண்டு அப்படின்னா நார்மல் இயர் ஆர் ஆர்டினரி இயர். சாதாரண ஆர்டினரி இயர். தென் லீப் ஆண்டு, லீப் இயர். இந்த மாதிரி 2 வகையா ஆண்டுகளை பிரிக்கலாம். ஸோ இந்த ஆண்டுகளை பொறுத்தவரை நீங்க வீக்ஸா மாத்தினீங்க அப்படின்னா எத்தனை வாரங்களாக கிடைக்கும் நமக்கு தெரியணும், பேசிக், சரிங்களா. ஸோ இந்த வீக் கால்குலேஷன், ஹவு டு ஃபைண்ட் லீப் இயர், இதெல்லாம் கேலண்டர் டாபிக்ல தனியா அது ஒரு தனி டைப் நமக்கு, சரிங்களா. ஸோ இப்போதைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா இதுல ஆர்டினரி இயர், இந்த ஆர்டினரி இயர் அண்ட் லீப் இயர், இதுல எத்தனை வாரங்கள் இருக்கு அப்படின்னு யோசிங்க. ஒரு சாதாரண ஆண்டுல உள்ள வாரங்கள் எத்தனை, ஒரு லீப் இயர்ல உள்ள வாரங்கள் எத்தனை, ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. ஒரு சாதாரண ஆண்டுல இருக்க வாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 52 வாரம் இருக்கும். ஒரு சாதாரண ஆண்டுல 52 வாரங்கள் பிளஸ் 1 ஆட் டே, ஒரு அடிஷனல் நாள்.
டே எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு லீப் இயர் அப்படின்னு எடுத்தோம்னா இதுல 52 வாரங்கள், சரிங்களா, 52 வீக் பிளஸ் 2 ஆட் டேஸ் அப்படின்றது இருக்கும். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். இது யாருக்காவது கண்டுபிடிக்க தெரியலன்னா ஒரு சின்ன அது மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். சாதாரண வருஷமா இருந்தா 365 நாள், சரிங்களா? அதுவே லீப் இயரா இருந்தா 366 நாள் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ 365 நாள நம்ம ஒரு வாரம்னா எத்தனை நாள்? 365 நாள். ஒரு வாரத்துக்கு 7 நாளா? அப்போ 7ஆல வகுத்தீங்கன்னா 5 7s are 35, 7 5 35, மிச்சம் 1 15, 2 7s are 14, ரிமைண்டர் இஸ் 1. அப்போ மொத்தம் 52 வீக்ஸ் 1 ஆட் டே இருக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்கும் புரியுற மாதிரி தான் நடத்துறேன். இங்கிலீஷ் மீடியம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். ரெண்டு பேருக்குமே புரியும் நடத்துறது நான். சரிங்களா? 52 வாரம் ஒரு ஆட் டே, இது வந்து சாதாரண ஆண்டு. லீப் இயரா இருந்தா அதே 52 வாரம் 2 ஆட் டேஸ் வரும். இதுதான் பேசிக் கான்செப்ட். அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இருக்கலாம், எத்தனை சனிக்கிழமை இருக்கலாம், எத்தனை திங்கக்கிழமை இருக்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு வருஷம் எடுத்தா அதுல மொத்தம் எத்தனை வாரம் இருக்குன்றது முதல்ல நமக்கு தெரியணுமா? 52 வாரம் இருக்கு. அப்போ ஒரு வாரத்துல உங்களுக்கு திங்கள்ல இருந்து ஞாயிறு வரை, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, எல்லா டேஸும் ஒரு டைம் வந்துடும். ஒரு வாரத்துல 7 நாள்ல 7 டேஸ் வந்துருமா? அப்போ 52 வாரத்துல 52 டைம், எல்லா நாட்களுமே 52 டைம் வரும். பட் இந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த ஒரு நாள் என்ன டேவா இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் ப்ராபபிலிட்டி. இது மட்டும் தான் ப்ராபபிலிட்டி. மற்ற நாட்களை பத்தி நம்ம கவலையே கிடையாது. சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம பார்க்க போற ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு. இப்போ இது மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 366 நாள்ல 52 வாரம் சண்டேல இருந்து உங்களுக்கு சாட்டர்டே வரை ஃபுல்லா வந்துடும். பட் இதுக்கப்புறம் 2 நாள் இருக்குல்ல, ஒருவேளை இது சனிக்கிழமை சாட்டர்டேல முடிஞ்சா அடுத்து ஞாயிறு திங்கள் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஒருவேளை இது வெள்ளிக்கிழமையில முடிஞ்சா சனி ஞாயிறு 2 நாள் எக்ஸ்ட்ரா வருமா? இப்படி 2 நாளா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதுதான் ப்ராபபிலிட்டி. இதுக்குள்ளதான் ப்ராபபிலிட்டி கொஸ்டின் இருக்கும். மற்றதெல்லாம் காலண்டர்ன்றது தனி டாபிக். ரெண்டையுமே கம்பேர் பண்ணி நீங்களே வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிக்காதீங்க. நம்ம பார்க்க போறது காலண்டர் டாபிக் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ப்ராபபிலிட்டியில காலண்டர் பேஸ்டு கொஸ்டின். சரிங்களா? ஓகே, இப்போ இதுல எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? முதல் சாதாரண ஆண்டு லீப் ஆண்டுனா என்னன்னு எழுதிட்டு, சாதாரண ஆண்டுல எத்தனை வாரம்? 52 வாரம், ஒரே ஒரு ஆட் டேஸ். லீப் இயர்ல 52 வாரம் 2 ஆட் டேஸ். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சாதாரண ஆண்டு இதுல எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கலாம்னு பார்க்கலாம். ஆர்டினரி இயர், சாதாரண ஆண்டு, இங்கிலீஷ்ல ஆர்டினரி இயர்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. இன் ஆர்டினரி இயர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சாதாரண ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 53 ஞாயிற்றுக்கிழமைகள். வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ்? 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஸோ இது கொஸ்டின். எந்த ஆண்டில் சொல்றாங்க? ஒரு சாதாரண ஆண்டில். ஒரு சாதாரண ஆண்டா இருந்துச்சுன்னா அதுல மொத்தம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 52 வாரம் இருக்கும், பிளஸ் 52 வீக் இருக்கும். ஆட் டேஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரே ஒரு ஆட் டேஸ் இருக்கும். அந்த ஒரு ஆட் டே என்னவா இருக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஒரு ஆட் டே இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஆட் டே அதாவது என் ஆஃப் எஸ். எதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல. பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். ஸோ டோட்டல் ஈவெண்ட். இந்த டோட்டல் ஈவெண்ட்ல நமக்கு எதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? மொத்தம் 7 ஈவெண்ட் இருக்கா? மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. டோட்டலி 7 சான்சஸ் ஆர் தேர். ஓகே, 7 வாய்ப்புகள் இருக்கு. இந்த 7 வாய்ப்புல நம்ம கேட்டிருக்க கொஸ்டின் 53 ஞாயிற்றுக்கிழமை. இது ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இந்த இடத்துல எந்த கிழமை வேணா கொடுக்கலாம். நம்மளோட லாஜிக் என்னன்னா மொத்தம் வந்து 7 வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 53 ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்களா? இது கொஸ்டினே இப்படிதான் கேட்பாங்க. 52 ஞாயிற்றுக்கிழமைங்கிறது நார்மலா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துல எத்தனை வாரம் இருக்குன்னு பார்த்தோம்? 52 வாரம். ஒரு வாரத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இருக்கும்ல. நம்ம 52 ஞாயிற்றுக்கிழமை விட்டுருங்க. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா ஒரு நாள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்க எத்தனை வாய்ப்புன்னு கேட்குறாங்க.
மொத்தம் 7 வாய்ப்பு, மொத்தம் இருக்க என் ஆஃப் எஸ் 7. இந்த 7ல மொத்தம் 7 வாய்ப்பு இருக்கா? 7ல ஞாயிற்றுக்கிழமை எத்தனை இருக்கு? ஒன்னே ஒன்று தானே இருக்கு, ஒரு வாய்ப்பு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 1/7. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? ஒரு சாதாரண ஆண்டில் இதுல மொத்தமே ஒரு 10 கொஸ்டின், 10ஐயுமே நான் சொல்லிடுறேன், அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண ஆண்டில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இன் ஆர்டினரி இயர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டேஸ் அப்படின்னு கேக்குறாங்க. தி வேல்யூ பி ஆஃப் இஸ் 1/7. மொத்தம் 7ல ஒரே ஒரு சான்ஸ் தான் சண்டேக்கு இருக்கு. இது சண்டே கிடையாது, ஃப்ரைடே, சாட்டர்டே, வெனஸ்டே, எனி டே, எந்த டே கேட்டாலும் 1/7 ஆன்சர், அவ்வளவுதான். இது 53. ஓகே, இப்போ இதே கொஸ்டின் பாருங்களேன். ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 54 ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்றாங்க. 54 வெள்ளிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? 54 வெள்ளிக்கிழமை எதுல? ஒரு ஆர்டினரி இயர்ல 54 வெள்ளிக்கிழமை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? மொத்தம் 7 வாய்ப்பு. சரிங்களா? மொத்தம் 7, அது மாறாது. இதுல 54 வெள்ளின்னு சொல்றாங்க. மொத்தம் ஒரு வருஷத்துல எத்தனை வெள்ளிக்கிழமை இருந்திருக்கும்? 52 வாரம். ஒரு வருஷத்துல வாரம்னு எடுத்தா எத்தனை வாரம்? ஃபர்ஸ்ட் பேசிக் வாங்க. 52 வாரம். 52 வாரத்துலயும் 52 வெள்ளிக்கிழமை இருக்கும். அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையா இருந்துச்சுன்னா கூட நமக்கு மொத்தம் எத்தனை வெள்ளி கிடைக்கும்? 53. இப்போ இந்த இடத்துல ஒரு நாளை தாண்டி இன்னும் 6 நாள் இருந்தாதான், ஒரு வாரம் இருந்தாதான் அதுக்கடுத்து என்ன வரும்? 54வது வாரம் வரும். இப்போ 54வது வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு வருஷத்துல 52 வாரம் முடிஞ்சு நம்ம கையில இருக்கிறது ஒரே நாள். அந்த ஒரு நாளுமே வெள்ளியா இருந்தாலும் அது எத்தனாவது வெள்ளி? 53வது வெள்ளி. 54வது வெள்ளி வரணும்னா ஒரு வருஷம் முடிஞ்சு எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் வேணும் நமக்கு? 6 நாள் வேணும். அப்ப அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்சர் 0. 54ன்னு கொடுத்தா ஆன்சர் 0. இதை ஸ்டார் பண்ணி வச்சுக்கோங்க. இது எந்த இயரா இருந்தாலும் சரி, ஆர்டினரி இயர் ஆர் லீப் இயர், வாட் எவர் இட் மே பி, தட் ஆன்சர் இஸ் 0. சரிங்களா? இந்த மாதிரி 54ன்னு வந்துட்டாலே 0. ஏன்னா 52 தான் எக்ஸாக்ட் ஆன்சர். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1 டே ஆர் 2 டே இருக்குல்ல, அதுக்கு தான் ப்ராபபிலிட்டி பார்க்கணும். அந்த 1 டே 2 டேங்கிறது ஒரு வீக்கை ஃபார்ம் பண்ணாது. அது ஒரு வீக் ஆனாதான் 54க்கே போக முடியும். ஸோ அப்போ 0. இதுல மூணாவது என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 52 ஃப்ரைடே? 52 வெள்ளிக்கிழமை ஆர் 52 தேர்ஸ்டே. டேவை மாத்திக்கலாம், பிரச்சனையே கிடையாது. 52 தேர்ஸ்டே. 52 வியாழக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்களா? நமக்கு நார்மலா ஒரு ஆர்டினரி இயர்ல 52 வாரம் பிளஸ் 1 டே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எனக்கு மொத்தமே 52 வியாழன் தான் கிடைக்கணும். இந்த 52 வாரத்துக்குள்ளேயும் 52 தேர்ஸ்டே எனக்கு இருக்கும். அதனால 52. அப்ப இந்த ஒரு நாள் என்னவா இருக்கக்கூடாது? வியாழனா இருக்கக்கூடாது. அப்பதான் 52 இருக்கும். அந்த ஒரு நாள் வியாழனா இருந்தா 53ஆ மாறிடும். அப்போ இந்த ஒரு நாள் வியாழனா இருக்கக்கூடாதுன்னா வியாழனை தவிர எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? P of E equal to 6/7. சரிங்களா? இந்த இடத்துல இந்த 2 கொஸ்டினும் ஒன்னோட ஒன்று லிங்க் இருக்கக்கூடிய கொஸ்டின். எதுனா கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும். 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கணும்னா 1/7. 52 ஞாயிற்றுக்கிழமை வேணும்னா என்ன மீனிங்? 53 வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ இதை நம்ம என்ன கான்செப்ட் எடுக்கலாம்னா, P of A plus P of A bar equal to 1ன்னு சொன்னேன்ல, இந்த கான்செப்ட்ல 53வது ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படின்னா 1/7. 52 தான் வரணும்னா மிச்சம் என்ன இருக்கு? 6/7. ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் 1 வருதா? ஸோ இது இந்த ஃபார்மெட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுல இவ்வளவுதான் கொஸ்டினே டோட்டலா. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வருஷத்துல 52 வாரம், எக்ஸ்ட்ரா கையில ஒரே ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாளை வச்சு நம்மளால 53 ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர முடியுமா? ஏன்னா அந்த ஒரு நாள் 7ல ஒரு நாளா இருக்கலாம், 1/7. 54 ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர முடியுமா? 0 வராது. 52 கொண்டு வரலாம்ல. 52 கொண்டு வரணும்னா அந்த ஒரு நாள் கண்டிப்பா ஞாயிறா இருக்கக்கூடாது. அப்ப ஞாயிறா இருக்கக்கூடாதுன்னா 7ல ஒரு நாள் போனா மிச்சம் எத்தனை நாள் இருக்கு? 6 நாள் இருக்கு. அப்போ 6/7. ஓகேவா? இதுல இன்னும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கறாங்கன்னு வைங்களேன். இதே சாதாரண ஆண்டுல 4வது கொஸ்டின் பாருங்க. அந்த ஒரு நாள் சாட்டர்டே ஆர் சண்டேவாக இருக்க நிகழ்தகவு என்ன? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா 53 சாட்டர்டே அண்ட் சண்டே. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் இன் ஆர்டினரி இயர்? வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சாட்டர்டே ஆர் 53 சண்டே? 53 சனிக்கிழமையோ அல்லது 53 ஞாயிற்றுக்கிழமையோ இருக்க நிகழ்தகவு என்ன? மொத்தம் 7 சான்ஸ் இருக்கு. N of S. இதுல சாட்டர்டே 1,
சண்டே 1, மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு? 1 + 1 2. ஸோ இதோட ஆன்சர் 2/7. இது இருக்க சரிங்களா? 53 சாட்டர்டே 53 சண்டே இருக்க நிகழ்தகவு. ஒருவேளை 52 சாட்டர்டே ஆர் 52 சண்டே இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 கழிச்சா மிச்சம் எவ்வளவு வரும்? 5/7 ஆன்சர். 52 இருக்கணும்னா என்ன மீனிங்? 53ஆவதா இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ரெண்டையும் புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு வாரத்துல 52 வாரம், ஒரு வருஷத்துல 52 வாரம் முடியுது. ஒரே நாள் கையில இருக்கு. அந்த ஒரு நாளும் அதே கிழமையா இருந்தா 53ஆவதா வந்துடும். 53 சனிக்கிழமை மட்டும் கேட்டா 7ல் ஒரு நாள். 53 சனி அல்லது ஞாயிறு. சனியா இருக்கலாம் இல்ல ஞாயிறா இருக்கலாம். அப்ப 7ல் எத்தனை சான்ஸ் இருக்கு? 2 சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்க? 52 சனி அல்லது ஞாயிறுனா சனியும் ஞாயிறும் அந்த ஒரு நாள்ல வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. மொத்தம் 7 இருக்குல்ல, 7ல் அந்த 2 வரக்கூடாது. அப்ப மிச்சம் எத்தனை வரலாம்? 5 வரலாம்ல. அதுதான் 5/7. ஸோ இந்த 5 கொஸ்டினை தாண்டி எனக்கு தெரிஞ்ச வர சாதாரண கொஸ்டின் கேட்க வாய்ப்பே கிடையாது. இதை தாண்டி எதுவும் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 0 ஆன்சர். இந்த 54 மாதிரி 55 56 வரதுக்கு போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போனா 0. புரிஞ்சுதா? இது சாதாரண ஆண்டு. இப்ப இதே மாதிரி லீப் ஆண்டு பார்க்க போறோம். அதுல ஒரு 5 கொஸ்டின். லீப் இயர். லீப் இயர் சரிங்களா? லீப் இயர்னா மொத்தம் எத்தனை நாள் பார்த்தோம்? 366 நாள். 366 நாளை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 52 வாரம் 52 வீக்ஸ் பிளஸ் 2 odd days. எக்ஸ்ட்ரா 2 நாள் இருக்கா? இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 2 நாள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த n(s) வேல்யூ எழுத முடியும். இது வரைக்கும் அங்க ஒரு நாள் தான் இருந்துச்சு, இங்க 2 நாள் இருக்கு. எனக்கு இப்ப 52வது வாரம் வெள்ளிக்கிழமையில முடியுதுன்னு வைங்க. அந்த 2 நாள் எப்படி இருக்கும்? அடுத்த 2 நாள் வெள்ளியில முடிஞ்சா சனி ஞாயிறு, சாட்டர்டே சண்டே, தென் சண்டே மண்டே, ஞாயிறு திங்கள் அல்லது திங்கள் செவ்வாய். 2 இருக்கும்ல, செவ்வாய் புதன், புதன் வியாழன், வியாழன் வெள்ளி, வெள்ளி சனி. இப்பயும் மொத்தம் எத்தனை சான்ஸ் தான் இருக்கு? 1 2 3 4 5 6 7 பேர் ஆஃப் சான்சஸ் ஆர் தேர். கரெக்டா? அங்க 7 சான்சஸ், இங்க 7 பேர். ஏன்னா அங்க 365 நாள். அப்போ 52 வாரம் போக கையில இருந்தது ஒரே ஒரு நாள். அந்த ஒரு கிழமையா வரணும்னா 1/7. அந்த ஒரு கிழமை வரக்கூடாதுன்னா 6/7. அவ்வளவுதானாங்க. இங்க என்ன ஆகும்னா 52 வாரம் முடிஞ்சாலும் 364 நாள் சரிங்களா? 52 வாரம்னா 364 நாள். மிச்சம் 2 நாள் இருக்கும்ல, அந்த 2 நாள் எப்படி இருக்கும்? கண்டிப்பா இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில முடியுது. இந்த வாரம்னா காலண்டரோட கடைசி நாள். இந்த 52வது வாரம் வெள்ளிக்கிழமையில முடிஞ்சா அடுத்து எதுல ஆரம்பிக்கும்? சனியில, அடுத்து ஞாயிறுல. அதான 2 நாளா இருக்கும் எக்ஸ்ட்ரா. ஒருவேளை சனிக்கிழமையில முடிஞ்சா ஞாயிறு திங்கள், ஒருவேளை புதன்கிழமையில முடிஞ்சா வியாழன் வெள்ளி. இப்போ எதுல முடியுதோ அதுக்கு அடுத்த 2 நாள் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டியா இருக்கும் சரிங்களா? ஓகே, இப்போ இதை வச்சு அதே மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் லீப் இயர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53rd ஆர் 53 சாட்டர்டே? அது ஏதோ ஒரு டே கொடுப்பாங்க இல்லைங்களா, நம்ம சாட்டர்டே எடுத்துக்கலாம். 53 சனிக்கிழமைகள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? இன் லீப் இயர் 53 சனிக்கிழமை கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 53 சனிக்கிழமை கிடைக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வாரம் ஒருவேளை எனக்கு வெள்ளிக்கிழமையில முடியுதுன்னு வைங்களேன். வெள்ளிக்கிழமையில முடிஞ்சா அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? சனி ஞாயிறு இருக்குமா? இந்த சான்ஸ் ஒன்று இருக்கு. வெள்ளிக்கிழமையில முடிஞ்சிருந்தா. ஒருவேளை எனக்கு வியாழக்கிழமையில இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வியாழன்ல முடிஞ்சா வெள்ளி சனி, இது 2லையுமே இப்ப சனி இருக்குதா? கொஸ்டின் எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 52 சனிக்கிழமை, 53 சனிக்கிழமை வரணும். நமக்கு 52வது வாரம் வியாழன்ல முடிஞ்சா 2 நாள் இருக்குல்ல எக்ஸ்ட்ரா. அப்ப வெள்ளி சனி வரலாம். வெள்ளியில முடிஞ்சா சனி ஞாயிறு வரலாம். அப்ப எப்படி பார்த்தாலும் 2 சான்ஸ் இருக்கு. அப்ப 53 சனிக்கிழமை, 53ல எந்த கிழமை கேட்டாலும் ஆன்சர் 2/7. ஓகேவா? இதே மாதிரி 54 சண்டே. உங்களுக்கு கொஸ்டினை பொறுத்தவரை 54ன்னு வந்துட்டா அது ஆர்டினரி இயரா இருந்தாலும் சரி, லீப் இயரா இருந்தாலும் சரி, ஆன்சர் 0. மனப்பாடமே பண்ணிக்கலாம். இப்போ 52 மண்டேன்னு வச்சுக்கோங்க. 52 நாள் கேட்குறாங்க. வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 52 மண்டே ஃபால் இன் லீப் இயர்? 52 திங்கட்கிழமை லீப் இயரில் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 52 திங்கட்கிழமை கிடைக்கணும்னா 53வது திங்கட்கிழமை கிடைக்க கூடாதுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? ஏன்னா 52 வாரம் கட்டாயமா முடிஞ்சிடும்.
அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 நாள் தான் 53வது கிழமையை ஃபார்ம் பண்ணும். அந்த நாள் திங்களா இருக்கக்கூடாது. அப்போ திங்களா இருக்கக்கூடாதுன்னா ஞாயிறு திங்கள் அல்லது திங்கள் செவ்வாய், இது 2ல தான் திங்கள் இருக்கு. இது 2 இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு எது ஆன்சரா வரும்? 5/7. இது ரெண்டும் நம்ம அப்ப சொன்ன மாதிரி ஒன்னோட ஒன்று லிங்க். 53 கொடுத்து எந்த டே கொடுத்தாலும் ஆன்சர் 2/7. லீப் இயர்ல புரியலன்னா மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. லீப் இயர்ல 53 டேஸ் எந்த டே கொடுத்தாலும் 2/7. 53 கொடுத்து ஒரு டே கொடுத்துருக்கணும், சரிங்களா? 54 கொடுத்தா 0, 52 கொடுத்தா 5/7 முடிஞ்சது. இப்போ இதுல 53 சாட்டர்டே அண்ட் சண்டே இப்படி கொடுத்தாங்கன்னா அடுத்த லெவல் இதை யோசிக்கணும். 53 சனிக்கிழமையும் வேணும் அண்டு சண்டே, அப்பனா ஞாயிற்றுக்கிழமையும் வேணும். ஒரு லீப் ஆண்டில் 53 சனி மற்றும் ஞாயிறு கிடைக்க நிகழ்தகவு என்ன? இன் எ லீப் இயர் வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 53 சண்டே as well as சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டுமே கேட்குறாங்க. அப்போ 53 சாட்டர்டே சண்டேனா சாட்டர்டேவும் சண்டேவும் சேர்ந்து பேர் இருக்கா? ஒரே ஒரு பேர் இருக்குல்ல. அப்போ இதோட ஆன்சர் 1/7. ஓகேவா? நல்லா புரிஞ்சுட்டு பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இதுலயே இப்போ ஆர் கான்செப்ட் பார்க்க போறோம். எனக்கு 53 சனிக்கிழமை அல்லது 53 ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இது என்ன ஆஸ்பெக்ட்ல எழுதலாம்? 53 சனி அல்லது 53 ஞாயிறு அப்படின்னா 53 சனிக்கிழமை அப்படின்றப்போ வியாழன்ல முடிஞ்சா வெள்ளி சனி ஒரு வாய்ப்பு இருக்கு, தென் சனி ஞாயிறு ஒரு வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுலையுமே 53 சனிக்கிழமை இருக்கு. 53 ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்றப்போ ஒருவேளை வெள்ளிக்கிழமையில முடிஞ்சா சனி ஞாயிறு இருக்கா, அதுலயும் ஒரு ஞாயிறு வருது. தென் ஞாயிறு திங்கள் இருக்குல்ல, இதுலயும் ஒரு ஞாயிறு வருது. இதுல இந்த சனி ஞாயிறு இங்கேயும் வருது இங்கேயும் வருது இல்ல. அப்போ 1 இது 2 சேர்த்து 2, இது 1 3. மொத்தம் இதுக்கான வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னா 3/7. 7ல 3 வாய்ப்பு இருக்கு, சனி அல்லது ஞாயிறுக்கு. கொஸ்டின் நம்பர் 5, சரிங்களா? அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தடுத்த டேஸ் கொடுத்து 53 கொடுத்தா 3/7மா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்தடுத்த நாள் கொடுத்து சாட்டர்டே சண்டே ஆர் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 53 கிழமை கேட்டிருந்தாங்கன்னா 3/7. 54 நாளே 0 எது கொடுத்தாலும் சரி, சரிங்களா? ஓகே. இப்போ இதுல 6வது 53 சண்டே ஆர் 53 மண்டே கொடுக்காம அடுத்த நாள் கொடுக்காம உங்களுக்கு டியூஸ்டேன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்க, செவ்வாய்க்கிழமை. 53 செவ்வாய் 53 ஞாயிறு. அப்போ ஞாயிறுக்கான வாய்ப்பு என்ன இருக்கு? சனி ஞாயிறு ஒரு பேர் வர வாய்ப்பு இருக்கு, ஞாயிறு திங்கள் இந்த மாதிரி ஒரு பேர் வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? செவ்வாய் அப்படின்னா திங்கள் செவ்வாய் அப்படின்னு ஒரு பேர் வர வாய்ப்பு இருக்கு, செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஒரு பேர் வர வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுலையுமே என்ன இருக்கு? ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ரிப்பீட் ஆகல. அப்போ 1 2 3 4 இதோட ஆன்சர் 4/7. இங்க 3/7, இதுக்கு 4/7. இங்க வந்து ஆர் அடுத்தடுத்த நாட்கள், இங்க ஆர் வேற வேற நாட்கள், இவ்வளவுதான் வித்தியாசம், சரிங்களா? ரெண்டுமே 6 தான். அடுத்தடுத்த நாள் வந்தா 3/7, வேற வேற நாள் வந்தா 4/7. ஸோ இந்த மாதிரி உங்களால கான்செப்டை ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்க முடிஞ்சா ப்ராபபிலிட்டி ஈஸி. இவ்வளவுதான் ப்ராபபிலிட்டி லெவலே. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல இருந்து வாங்க, இங்க இருந்தே வந்து 53க்கு இதுக்கு பேரலா 52 சாட்டர்டே ஆர் சண்டேன்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த இடத்துல 52ன்னு கொடுத்தாங்கன்னா 53ஆவதா வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு இது ஆப்போசிட், அதை புரிஞ்சுக்கணும். 53ன்னு கொடுத்தா 53ஆவது வரணும்னு அர்த்தம், 52ன்னு கொடுத்தா 53ஆவது வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்ப இது 3/7னா இது என்னவா இருக்கும்? 4/7. அதே கொஸ்டின் 52 சண்டே ஆர் 52 டியூஸ்டே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 4/7. 53 இருக்கணும், அப்ப 52னா 53 இருக்கக்கூடாது, ஆப்போசிட். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3/7. ஸோ எனக்கு தெரிஞ்ச வர என்னோட லிமிட்ல இதை தாண்டி கேட்கறது வாய்ப்பு இல்லை. 7வது கொஸ்டின் 8வது கொஸ்டின் கொடுத்துட்டோம், சரிங்களா? இதுக்கு மேல வந்து கேலண்டர் பேஸ்ல ப்ராபபிலிட்டி கேட்க வாய்ப்பு கிடையாது. இந்த ஒரு 8 கொஸ்டின் முன்னாடி ஒரு 6 கொஸ்டின், ஒரு 13ல இருந்து 14 கொஸ்டின் லைன் பை லைனா சொல்லிட்டேன். அதை எழுதி மனப்பாடம் கூட பண்ணிக்கோங்க. ஆன்சர் அந்த 3/7 4/7 மனப்பாடம் கூட பண்ணி வைங்க. அதில் 4 ஆன்சர் 0 வரும், அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. 54ன்னு வந்தாலே 0, அவ்வளோதான். ஸோ இதை மனப்பாடம் பண்ணி கூட படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் ஒரு டைம் டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சி ரயில்வே பண்ணும்போதுமே இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் கேலண்டர் பேஸ்டில் ப்ராபபிலிட்டி.
இதுக்கப்புறம் வந்து சீட்டு கட்டை பற்றின ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் சீட்டு கட்டில் சால்வ் பண்ணுறேன். சரிங்களா? அதை முடிச்சோம்னா உங்களுக்கு சீட்டு கட்டும், இதில் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியில் வரக்கூடிய சீட்டு கட்டு அண்ட் கேலண்டர் இதுலேயும் நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். சரிங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர் டைப் ஓவர், கேலண்டரில் ப்ராபபிலிட்டி டைப். சரிங்களா? ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சீட்டு கட்டு மாடல் மட்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு போதும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சீட்டு கட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராபபிலிட்டியை தாண்டி கேலண்டரில் என்ன இருக்கோ அதை பார்க்கலாம். சரிங்களா? அது சீட்டு கட்டு கார்டு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. சீட்டு கட்டு அப்படிங்கிறது கார்ட்ஸு. ஸோ இதில் மட்டும் நம்ம கார்ட்ஸோட வெரைட்டி என்னென்ன கலர்ஸ் இருக்குது, ரெட் கலரா பிளாக் கலரா, அதில் என்னென்ன வெரைட்டி வருது, 52 கார்டை எப்படிலாம் பிரிக்கலாம், இதெல்லாம் நம்ம கார்ட்ஸில் அடுத்த கிளாஸில் பார்ப்போம் 5வது பார்ட்டில். ஸோ கார்ட்ஸு, ஸோ அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஸ்கூல் புக்கு, கார்ட்ஸ் அண்ட் 10th புக்கு அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளியராக சொல்லுங்கள். ஏன்னா ஆல்ரெடி 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலண்டர் பேஸ்டு ப்ராபபிலிட்டி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நிகழ்தகவில் காலண்டர் வச்சு என்ன கேட்பாங்கன்னு நான் சொன்னதை தாண்டி கண்டிப்பாக கொஸ்டின் வராது. கிளியராக பாருங்கள். டவுட் இருந்தால் கீழே சொல்லுங்கள், அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்தர் சேனல்ஸ், மற்ற சேனல்ஸ் இருக்கு இல்லைங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து, சென்ட்ரல் சர்க்கார் இருக்குது, தென் தமிழ் சேனல் இருக்குது, தென் அதுக்கப்புறம் ஐபிஎஸ் அகாடமி. நம்ம ஐபிஎஸ் அகாடமி சேனலில் உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் சோசியல் ஸ்கூல் புக் சீரிஸ் போதுமா? ஸோ ஸ்கூல் புக் சீரிஸ் யாராவது ஸ்கூல் புக் அப்படியே படிக்காமல் இருக்கீங்க, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் அடுத்து வரக்கூடிய குரூப் 4ஓ குரூப் 2ஓ அப்கமிங் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை நான் புக்கை பார்க்காம இப்போ படிச்சிட்டேன், இதுக்கப்புறம் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணணும்னு ஐடியா இருக்கலாம், இல்லை சில பேர் இப்போ தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனலில் வரும். சரிங்களா? இன்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி, அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து டெய்லி சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு சயின்ஸ் புக்கு 6th சயின்ஸு இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ இதை தொடர்ந்து அப்படியே வரிசையாக 6th 7th 8th போய்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சேனலில் தமிழுக்கான வீடியோஸ் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது ஆரம்பிக்கிறது 6 to 12 கொடுக்கணும், நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்குமே பிளான் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் இன்ஜினியர் தங்கமுத்து சென்ட்ரல் சர்க்கார் அப்படின்னு ஒரு சேனல் இருக்கும். இந்த சென்ட்ரல் சர்க்கார் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபார் எஸ்எஸ்சி ரயில்வே. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம கொடுத்த அந்த 100 மேக்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும். அதையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டா இன்னும் ஈஸி. அந்த லெவல் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் 25 எடுக்கிறது ரொம்பவே ஈஸியாகிடும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த 3 சேனல் நம்மகிட்ட ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மாதிரி நான் கொடுக்குற அப்டேட்ஸ் ரெகுலராக வரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அது மாதிரி டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கிறவங்களையும் ஜாயின் பண்ணுங்கள். அது மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம், இப்போ குரூப் 4 படிக்கிறீங்களா, குரூப் 4க்கான வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன். அதில் குரூப் 4 படிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 2க்கான குரூப், அது மாதிரி எஸ்ஐக்கான குரூப், இந்த மாதிரி ஒன்றுக்கு நான் குரூப் தனியாக கொடுக்குறேன். யார் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. இந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியாக மாறுறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூமா, ஆல் தி வெரி பெஸ்ட்.